கிராமத்தில் சுவிசேஷம் சொல்ல வந்தவர்கள் மீது மண்ணை வாரி வீசியவர். பெந்தேகோஸ்தே ஊழியர்களையும் மக்களையும் பார்க்கும் பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம் அலுமினிய பாத்திரம் என்று கேலி கிண்டல் செய்தவர் இயேசுவுக்கு சீஷராய் மாறினார். அதன்பின் நடந்தது என்ன? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருமையான நண்பர்களே, இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடமானது தூத்துக்குடியில் மிகவும் பிரபலமாக ஊழியம் செய்த ஐயா பாஸ்டர் டி சாமுவேல் அவருடைய நினைவிடத்தில் நான் அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த நினைவிடமானது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி வஉசி கல்லூரிக்கு எதிரே இருக்கின்ற கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் இருக்கிறது. 1960ஆம் ஆண்டு அணியாபரண நல்லூர் என்ற இடத்தில் மிகவும் அருமையாக தன்னை அர்ப்பணித்து ஊழியத்தை செய்தார்கள். இவர்களுடன் இணைந்து ஐயா தாசன் யாக்கோபு அவர்களும் இணைந்து ஊழியம் செய்தார்கள். அநேக விசுவாச பிள்ளைகள், அநேக வாலிபர்கள் இவர்களோடு இணைந்து ஊழியம் செய்தார்கள். அந்த ஊழியத்திற்கு பெயர் ஆல் செயின்ட்ஸ் காஸ்பல் டீம் என்று அந்த ஊழியத்திற்கு பெயர் வைத்திருந்தார்கள். இந்த ஊழியமானது தியாகமாகவும் உபவாசத்திலும் ஜபத்திலும் வளர்ந்த ஒரு ஊழியமாகும். அநேக கிராமங்களில் சென்று இவர்களே அங்கே போய் சமைத்து சாப்பிட்டு விட்டு ஊழியத்தை நடந்தே போய் செய்தவர்கள். அநேக மக்களை கிறிஸ்துவுக்காக வழி நடத்திய இவர்கள் 1975ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி பிரைநகர் 8ஆம் தெருவில் ஆல் செயின்ட்ஸ் காஸ்பல் டீம் என்ற பெயரோடு அவர்கள் இணைந்திருந்ததினால் சகல பரிசுத்தவான்களின் சபை என்ற ஒரு சபையை நிறுவினார்கள். இப்படி அவர்கள் அந்த சபையை நிறுவன பிறகு 1982ஆம் ஆண்டு பாஸ்டர் என்ற ஆர்டினேஷன் வாங்கினார்கள். அந்த பாஸ்டர் என்ற பட்டத்தை அவர்கள் வாங்கினாலும் அந்த பட்டத்திற்கான ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த பட்டம் எனக்கு ஏதோ ஒன்று தேவை என்று வாங்கி வைத்திருக்கிறேன், ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நான் ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்வேன், வேத வார்த்தைகளை அநேக ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொண்டு அவருடைய பாதத்திலே உபவாசத்திலும் அநேக ஜபத்திலிருந்தும் வேத வாக்கியங்களை அருமையாக விளக்கக்கூடிய ஞானத்தை பெற்றிருந்தார்கள் ஐயா டி சாமுவேல் அவர்கள். இவர்களுடைய ஊழியமானது மிகவும் வியப்பாக இருந்தது. காரணம் என்னவென்றால், அதிகமான தியாகம், அதிகமான தாழ்மை, அன்பு, அனைவரோடும் அன்பாய் இருந்தவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழியர்களிடமும் அன்பாய் பழகியவர்கள். யாரிடமும் ஒரு மனப்பிணக்கு இல்லாமல் கடைசி வரைக்கும் முழுமூச்சாக இவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். சில வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கியே தன்னுடைய ஓட்டத்தை அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். இந்த டி சாமுவேல் அவர்களுக்கு இசை ஞானமோ எதுவும் கிடையாது. ஆனால் அவர்கள் ஒரு பாடலை இயற்றினார்கள். அது இன்று வரைக்கும் யூடியூப்ல பிரபலமான ஒரு பாடலாகும். அந்த பாடல்தான் மனமே நீ இயேசுவை நேசி, அவரை ஆசி ஆனந்தம் அடைவாய். இந்த பாடலை திருநெல்வேலி மாவட்டம் மூன்றடைப்பு சேர்ந்த சகோதரர் மில்கி சேதேக் அவர்கள் தனது குடும்பத்தோடு இந்த பாடலை பாடியுள்ளார்கள். அதில் சில வரிகள் உங்களுக்காக. என் மனமே நீ இயேசுவை நேசி, அவரை ஆசி ஆனந்தம் அடைவாய்.
பாவத்தை நீயும் பற்றற ஒழித்தே சாபத்தை நீயும் தகத்தறிவாயே பாவத்தை நீயும் பற்றற ஒழித்தே சாபத்தை நீயும் தகத்தறிவாயே ஆபத்தான அப்பாதை தேவ கோபம் வருமே சாபத்தை நீக்க வந்த இயேசுவை நேசி என் மனமே நீ இயேசுவை நேசி அவரை ஆசி ஆனந்தமடைவாய் சிம்சோனை போல் சிநேகம் கொள்ளாதே அம்சமெல்லாம் அழிந்து போகுமே சிம்சோனை போல் அழிந்து கொள்ளாதே அம்சமெல்லாம் அழிந்து போகுமே நசரேயான சிம்சோன் நாசமானானே அன்று பெலிஸ்தரினால் மாறிக்க ஏதுவானானே என் மனமே நீ இயேசுவை நேசி அவரை ஆசி ஆனந்தமடைவாய். இந்த பாடலுடைய வரிகள் ஐயாவுடைய வரிகள். ஆனால் அதனுடைய ராகம் இவர்களுடைய ஊழியத்திற்கு சகோதரி வயலட் ஆரோன் அவர்கள் கன்வென்ஷனுக்கு பேச வரும் பொழுது இந்த பாடலுடைய ராகமானது சகோதரி வயலட் ஆரோன் அவர்கள் எழுதிய வையகமே நீ வார்த்தையை கேளா என்ற பாடலுடைய ராகத்தை இவர்கள் எழுதிய என் மனமே நீ இயேசுவையே நேசி என்ற பாடலுக்கு இந்த ராகத்தை அவர்கள் அதை அமைத்து கொண்டார்கள். இப்படி தியாகமான ஊழியம் செய்த டி சாமுவேல் அவர்கள் மிகவும் மிகவும் அருமையாக ஊழியத்தை செய்தார்கள். எந்த எதிர்பார்ப்பில்லாமல் அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், கிராமம் கிராமமாக சென்று ஊழியத்தை அறிவித்தவர்கள். இப்படி கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த இந்த ஐயா டி சாமுவேல் அவர்கள் 13/10/1999 கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஐயா அவர்கள் மரித்து போனாலும் இவருடைய தியாகமும் இவருடைய உபவாச ஜெபமும் இவருடைய ஊழியமும் இன்றும் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. ஆகையினால் பாஸ்டர் டி சாமுவேல் அவர்கள் மரித்தாலும் இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நன்றி. காட் பிளஸ் யூ.